வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஏன் ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணணும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏன் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதை செல் பண்ணாமல் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி அந்த கம்பெனி நம்மளுக்கு ப்ராஃபிட் பே பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு கோல்டோ இல்லை லேண்டோ வாங்குறீங்க. வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து அந்த கோல்டை இல்லை லேண்டை விற்கிறீங்க. நீங்கள் அந்த கோல்டு இல்லை லேண்டை வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும். அது 5 வருஷம் கழித்து விற்கும்போது அதோட ப்ரைஸ் வேறு இருக்கும். அந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கின ப்ரைஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். சப்போஸ் அது நீங்கள் வாங்கின ப்ரைஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ். அதே மாதிரி தாங்க, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறீங்க, அதை நீங்கள் ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து அதை நீங்கள் விற்கும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லை ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்கி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு லாஸுங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டை எடுத்துக்கிறேங்க. இது வந்து JSW எனர்ஜி கம்பெனியோட சார்ட்டு. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கி ரொம்ப வருஷம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணுங்க. இல்லை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இந்த ஸ்டாக்கை எங்கெங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எங்கெங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டில் வாங்கியிருக்கலாம், இந்த பிரேக் அவுட்டில் வாங்கியிருக்கலாம், இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இதில் வாங்கியிருக்கலாம், இங்கே புல் பேக் நடந்திருக்கு, இங்கே வாங்கியிருக்கலாம். ஸோ இங்கே ஒரு புல் பேக் நடந்திருக்கு, இங்கேயும் வாங்கியிருக்கலாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த புல் பேக்கில் வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 வாங்கியிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் 108 வச்சுருப்பீங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு வாங்குறீங்க. ஸோ 1 லேக்குக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து 128. ஸோ எத்தனை குவான்டிட்டி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 782. ஸோ 782 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 201.55. ஸோ உங்களோட கரண்ட் வேல்யூ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,57,612 ரூபா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,612 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏற ஏற உங்களோட ப்ராஃபிட்டும் ஏறிக்கிட்டு இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது ரிவர்சல் சிக்னல் காட்டுற வரையும் நீங்கள் இந்த ஸ்டாக் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 250 260 அந்த ரேஞ்சுக்கு ஏறினுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ராஃபிட்டும் ஏறிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்ஸில் வந்து 26 ஜூலையில் 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 2 ரூபான்னு டிவிடெண்ட் கிடைக்குங்க. நீங்கள் 782 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1564 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் எப்பப்பெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுங்க. நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸும் நல்ல மேலே போயிட்டுருக்கு, அவங்க டிவிடெண்டும் கொடுத்துட்ருக்காங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. இது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறினா தாங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டு. சப்போஸ் நீங்கள் குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கீங்க, அது கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, லாஸ் தான் ஆகும். அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா டிவிடெண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஆனால் நீங்கள் போட்ட 1 லேக்குக்கு ப்ராஃபிட் இருக்காது, ஸோ லாஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பொசிஷனல் ட்ரேடிங்கோ பண்ணுறீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.